என்னோட வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சு. அதையே நம்ம டைரெக்டாக 4ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிடணும். பண்ணிட்டா 7.25 எனக்கு கிடைக்குது. ஏன் நம்ம வந்து இங்கே ஈஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஈஸ் கொடுக்கல அப்படின்னா, நமக்கு வந்து ஜஸ்ட் பக்கம் வந்து நமக்கு லூஸ் இருக்கணும். நம்மளோட வேஸ்ட் பக்கம் லூஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. லூஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். வேஸ்ட் பக்கம் நமக்கு டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கை தூக்கும் போதா இல்லை ஏதாவது நம்ம வேலை செய்யும் போது மேலே வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு ஈஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ? 31 இன்ச்சு. அதையே 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 இன்ச் கிடைக்குது. அந்த 7.25 இன்ச்சை வேஸ்ட் ரவுண்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். இங்கே நம்ம ஜஸ்ட் லைனில் எத்தனை இன்ச் வந்து சைடு சீம் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அதே சைடு சீம் அலவன்ஸ் தான் நம்ம வேஸ்ட் பக்கமும் கொடுக்கணும். இங்கே 2 கொடுத்து இங்கே வந்து 1.5 நம்ம கொடுத்துடக்கூடாது. எப்போவுமே ஜஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம எவ்வளோ சைடு சீம் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அதே தான் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் நம்ம கொடுக்கணும். நான் இங்கே ஜஸ்ட் பக்கம் வந்து 1.5 இன்ச் கொடுத்தேன். அதே 1.5 இன்ச்சை வேஸ்ட் லைன்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இனி ஜஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் ஜாயின் பண்ணிடலாம்.